மாதிரி இதில் அன்னையாக்கள் நிறைய பேர் 110 அடி கிட்ட அந்த ஆயுதங்கள் மாதிரியும் ஒன்று செய்து வச்சது எல்லாமே வந்து வெடிப்பட்ட அடையாளம். நிறைய பேர் இதில் இறந்திருக்கிறேன் 1 2 3 விழுந்துதான் இப்படி தெரிஞ்சிருக்கும். கஞ்சி கொடுத்து தான் இருக்கிறேன். வித்தியாசமான லோகமாக இருக்குது. கட்டி இருந்துட்டு ஒரு இது கீறி வச்சிருக்கு. நான் பொக்கெட் அடிச்சிருக்கிறேன். ஆனால் என்ன பேருன்னு தெரியல. அப்படியா? பேட்டிக்குள்ளே போயிருக்கேன். எனக்கு ஒரு டாக்டர் ஒரு ஆள் சொன்னவா வந்தோட தான் எனக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டேன். கடைசி யுத்தம் நடந்த நேரத்தில் அப்படி ஒரு துயிலும் இல்லாமல் இருக்கு இந்த பச்சைப்புல் போராளிகள் கடினமான உழைப்பால் இந்த யாருக்கும் பயப்படல தம்பி. அந்த சுட்டுட்டு போங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இளைஞர்கள் குறிப்பாக வந்து முல்லைத்தீவு மாவட்டத்துக்குரிய புதுக்குடியிருப்பு பகுதியில் நினைக்கிறோம். இதில் இருந்து எங்கே போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இரட்டை வாய்க்கால் என்றால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இறுதி யுத்தம் வந்து பெரிதுமே இடம்பெற்ற இடம், குறிப்பாக வந்து நிறைய இழப்புகளை சந்தித்த இடம் என்று கூட சொல்லலாம். இந்த இரட்டை வாய்க்கால் பகுதியில் வந்து ஒரு ஆர்மி கேம்ப் ஒன்று இருந்தது. ஆர்மி கேம்ப்ன்றதை விட வந்து நீர்மூழ்கி கப்பல் தொழிற்சாலை வந்து அந்த இடத்துல இருந்தது. அதை இவ்வளவு ஆர்மியால் வச்சிருந்து இப்போ தான் வந்து விட்டுருக்கிறோம். அங்கே எப்படியான சான்றுகள், நிறைய சான்றுகள் இருந்தது. இப்போ என்ன மாதிரியான சான்றுகள் எல்லாம் இருக்குன்றதை நாங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி சுற்றி இருக்கிற இயற்கையான இடங்களை நாங்கள் இந்த ரோட் ஷோட் மூலமாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட நான் நிற்கிற இடத்துலேருந்து 10 கிலோமீட்டர் போகணும். இப்படியான இடங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனால எங்களுடைய அன்பு தமிழ் ப்ரோ வந்து கட்டாயம் பெறுவார். அவர் இப்போ விஸ்வனூர்லேருந்து வந்து கொண்டிருக்கார். நான் வந்து ஒட்டிசுட்டாலேருந்து புதுக்குடியிருப்பு பாதையில் நிற்கிறேன். இப்போ இதுலேருந்து மோட்டோ உலகில் வெளிக்கிடுவோம். சரி, இப்போ வெளிக்கிட்டேன். குறிப்பாக வந்து நாங்கள் இதுக்கு முதல் பார்த்துருப்போம். அது வந்து கப்பல் படகுகள் வந்து செய்கிற இடத்தை தான் நாங்கள் பார்த்துருப்போம் இந்த புதுக்குடியிருப்பு பாதையில். இப்போ நாங்கள் போகிறது நீர்மூழ்கி கப்பல் தொழிற்சாலை. அங்கே வந்து இந்த நீர்மூழ்கி கப்பல்களில் வந்து செய்துட்டு எப்படியான டெஸ்ட்டுகள் எல்லாம் வந்து செய்திருக்கிறோம் அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட வந்து பார்த்திங்கன்னா மழை வந்துடும் போல இருக்குது. நாங்கள் போகிறதுக்கு இடையில் யுத்தம் தொடங்கினது யாழ்ப்பாணத்தில் இருந்தாலும் ஆனால் பெரும்பாலும் பெரிய ஒரு தொகுதியை வந்து இந்த புதுக்குடியிருப்பில் தான் வச்சுருந்துருக்கணும். சரி, இப்போ புதுக்குடியிருப்பு டவுனுக்கு வந்துட்டேன். இந்த இடது பக்கத்தால் போனால் நாங்கள் அப்படியே விஸ்வங்கூட போய் பரந்தன் போகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த வலது பக்கத்தால் நாங்கள் போகணும். ஒரு வித்தியாசமான ஒரு சந்தி வட மாவட்டத்துக்குள்ளே. இதுலேருந்து நேராக போனோம்னா தான் நாங்கள் அப்படியே என்ன சொல்கிற புதுமாத்தலை அந்த இடங்களுக்கு போகலாம். இப்போ இதிலேருந்து முல்லைத்தீவு ரோட்டில் போய் கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி அன்பு தமிழ் ப்ரோ வந்து இதில் ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குது, அவரத்தில் நிற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதோட இரட்டை வாய்க்கால்ண்டா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அதுக்கான வரலாறுகள் என்னது, அந்த இடம் எப்படி இருக்கும், இரட்டை வாய்க்கால்ண்டா எப்படி இருக்கும் அப்படின்றலாம் தெரிஞ்சு கொள்ளணுன்ற ஆர்வமாக இருக்குது. இதில் ஒரு இடம் இருக்குது, இதில் சேச் ஒன்று இருக்குது. நிறைய பேர் இருக்கணும் இந்த நேரத்தில். சரி, இப்போ சிவன் கோயில் அடிக்கி வந்துட்டேன். அதே நேரம் வந்து அன்பு தமிழ் ப்ரோ வந்து நிற்கிறார். இதுதான் பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் புதுக்குடியிருப்பு. இப்போ வேலை செய்து கொண்டிருக்கிறோம் போல இருக்குது. சாண்டே கேம்பிங் வந்து அந்த அண்ணா நிற்கிறார். அதே 3 பேர் அதான் போய்க்கிடுமா. சரி, ஓகே. இதுலேருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 5-6 கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறேன் அந்த சந்தி அடிக்கி. இதால் நான் எத்தனை தடவை போயிருக்கிறேன். ஆனாலும் வந்து நாங்கள் பார்க்க போகிற இடம் வந்து நான் நினச்சேன் இந்த புதுக்குடியிருப்புகளை தான் வச்சிருக்கிறேன். இதால் நேராக போய்க்கிலே வந்து நீச்சல் தடாகம் அதே மாதிரி ஒரு பெரிய கேம்ப் வந்து இப்போ ஆர்மியாக வச்சிருக்கணும். அதுக்குள்ளே தான் இருந்து வந்து யோசிச்சேன். ஆனால் இவேல் அன்பு தமிழ் ப்ரோலாம் வீடியோ போட்டுட்டார். அதுக்கு பிறகு தான் விளங்கினாடா இந்த இடம் தான் இதை போய் விட்டுருக்கணுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். ஒரு ஆர்மி கேம்ப் ஒன்று இருக்குது. முதலெல்லாம் இதில் எல்லாம் வீடியோ எடுத்தோம்னா பிரச்சனை ஆயிரும். இதில் பார்த்திங்கன்னா ஆர்மியாக்கள் தங்களுடைய வெற்றியை கொண்டாடுற முகமாக வந்து ஆயுதமேந்தி ஒரு கையில் வந்து சிங்கக்கொடியை வச்சு கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு சிலை ஒன்று செய்து வச்சிருக்கிறேன். இல்லை உங்களுக்கு தெரியுமென்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் ஒரு விஷயத்தை நினைவு கூறுறோன்னா அதுக்கு நிறைய எதிர்ப்புகள். ஆனால் இந்த அரசாங்கம் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். காலப்போக்கில் ஒன்றும் சொல்ல இல்லாது. சம்பவம் நல்லதாகவே ஆரம்பித்தது. இப்போ மழை தூரி கொண்டு இருக்குது. அதே மாதிரி இங்கால நந்திக்கடல் என்று சொல்கிறது சூப்பராக இருக்குது. இந்த மழை பெய்த பிறகு பார்க்கல. இதில் போய்க்கல பாருங்கள், முல்லைத்தீவு 9 கிலோமீட்டர், சாலை 13 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்கணும். அதே மாதிரி இதில் அன்னையாக்கள் நிறைய பேர் மீன் பிடிச்சி கொண்டிருக்கிறோம். பீச்சு விளையாண்டு சொல்லுவோம். ஐயாக்கள் நிற்கிறோம், நிறைய பேர் நிற்கிறோம் இந்த இடத்துல இன்றைக்கு. அதோட குறிப்பாக வந்து நாங்கள் போகிறது சாலை பக்கம்தான் நாங்கள் போகிறோம். நேராக போனோம்னா அதில் பார்த்துருப்பீங்க முல்லைத்தீவு வந்து. இதால் நான் ஏற்கனவே போயிருக்கிறேன். ஆனாலும் வந்து இந்த கேம்ப் வந்து ஆர்மியாக்கள் இருந்தவேல். இதில் ஒவ்வொரு இடங்கள் கோவில் ஜங்ஷன், சாலை, புதுக்குடியிருப்பு,
புது மாத்தலன் அப்படின்லாம் போட்டுக்கலாம். இதில் முருகண்டி பிள்ளையார் என்ற ஒரு கோயில் ஒன்றையும் வச்சுருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. குறிப்பாக இங்கே முல்லைத்தீவு சைட்டுகளில் இந்த டையூன் வந்து பிரசித்தம். நிறைய அந்த மீன்பிடி வாடிகளில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் போகிற இந்த துண்டு இருக்குது தானே, இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோதுக்கு வடிவாக இருக்கும். இங்கே நான் இந்த இடத்துல ரோன் ஷூட் எடுத்துருக்கேன். ஆர்மி கேம்ப் இருந்தும் ரோன் ஷூட் எடுத்துருக்கிறோம்னா பாருங்களேன், அந்த இதில் இன்னும் ஒரு மூட நம்பிக்கையோ தெரியலை. ஆனால் முதல் தடவை பிரேக்கில் வந்து இந்த இடத்துல இப்படி ரோட்டுகள் எல்லாம் இல்லை, தனி கிரவல் ரோட்டாக தான் இருந்தது. இப்போ தான் வந்து இதுக்குள்ளே டெவலப்மெண்ட் எல்லாம் நிறைய ரோட்டுகள் போட்டிருக்கணும். ஞாபகம் இருக்குது, நல்ல ஞாபகம் இருக்குது. இல்லை பாருங்கள், முன்னைக்கே வந்து அந்த ஆர்மியாக்கள் மறைச்சி அடிச்சிடுறதுக்கான வேலிகள் எல்லாம் இருக்குது. இதை தாண்டி போயிடலாம். முதல் இவர் இந்த கமௌண்டா கம்பி இருக்குது. இப்படி இடங்கள் வரைக்கும் அதுகளை மட்டும் கவனத்தில் வச்சுருக்கோம். இந்த இரட்டை வாய்க்கால் துண்டும் இதுக்குள்ள தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த பனை மரங்களை பாருங்களேன், இந்த இதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். சட்டச்சு போய் நிற்கிது, அப்படியே கிடு அடிக்குது. இந்த ரோட்டுகள் ஃபுல்லாக கிரவலாக தான் இருக்குது. ஓ, அதில் மறைப்பு இருந்தாலும் ஆர்மி கேம்ப் வந்து அந்த ஒரு தொகுதியில் இல்லை, உள்ளுக்கு தான் வச்சுருந்துருக்கிறோம். ஓகே, இடத்துல நிப்பாட்டிக்கொள்வோம். இதுக்கு பிறகு வந்து நாங்கள் அப்படியே இறங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதுதான் நல்ல விஷயம். சரி, இப்போ நாங்கள் வந்த கையோடைய வந்து இதில் கொஞ்சம் நேரம் நின்று கழிச்சு நாங்கள் என்னென்ன விஷயங்கள் இப்போ இருக்குது அப்படின்ட்டு இதில் ஆரம்பத்திலே வந்து இதெல்லாம் ஆமிக்காம இருந்திருக்கிறோம் போல. என்ன முன்னுக்கு மறைப்பு போட்டிருந்தாலும் இருந்தது, இதெல்லாம் இந்த உடைச்சிருக்காங்க பாருங்க, இதெல்லாம் இருந்தது. சரி, அதெல்லாம் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இதில் ஒரு நாங்கள் குறிப்பாக வந்து இந்த முள்ளிவாய்க்கால் அந்த பெரிய கப்பல் இருக்கிற இடத்துல மேப் கொண்டு இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன். அதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அதை போய் பார்த்துட்டு வரும். அதுலாம்ப்பா பெரிய கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 30 அடி இருக்குமா நினைக்கிறேன். ஒரு நீர்மூழ்கி கப்பல் நீட்டாக இருந்திருக்கு. வாங்க பார்ப்போம். அது நாங்கள் எங்களுக்கு இதை பார்க்க கிடைக்கல. ஆனாலும் இந்த நாங்கள் வீடியோவில் தான் பார்த்து ரிப்பிஷியோண்டு அவற்றை யூடியூப் சேனல் அதுக்கு முதல்ல இருக்குன்னு தெரியும். ஆனால் அவையில் வந்து வீடியோ எடுக்கல வந்து அவைகளுக்கு பெர்மிஷன் ஒன்றுமே இல்லாமல் வந்து எடுத்தவேல் நேவியாக்கள் ஒரு ஆள் வந்து உதவி செய்திருந்தவேல். குறிப்பாக வந்து ஆனால் அது எல்லாத்தையுமே இப்போ எடுத்துகிட்டு போயிட்டோம். எப்படி எடுத்துகிட்டு போயிருப்போம் என்ன எல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போய் நான் நினைக்கிறேன் மியூசியத்தில் வச்சிருப்பினோம். கிட்டத்தட்ட இதில் ஆரம்பமாகும் அந்த ஒரு நீர்மூழ்கி கப்பல். அது வந்து அப்படியே அங்கே அந்த துண்டுக்கு வரும். கிட்டத்தட்ட ஒரு 110 அடி கிட்ட வரும் போல இருக்கேன்னு. ஒரு 30 அடி 30 அடியா? இதே ஒரு 10 அடி கட்டணம் வரும் ப்ரோ. 110 அடி கிட்ட வரும். ஒரு 50 அடி கூட 10, 20, 30, 40, 50, 60, 100 அடி கிட்ட வரும் ப்ரோ. 90, 100 அடி தான். 100 அடி கிட்ட. 100 அடி தான். ஆனால் இது வந்து ஆர்மி ஆக்கள் தான் இதெல்லாம் செய்து வச்சிருந்துருக்கு போல இருக்கு. அதுக்கு முன்னாடி 10 அடி வரும் தானே? 10 அடி வரும். 100 அடி தான். 100 அடி நீர்மூழ்கி கப்பல் தான் செய்திருக்கிறேன். ஆனால் அதை அந்த யூடியூப் சேனலில் சொன்ன விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்ன சொன்னவேல் அப்படின்ட்டு. அந்த வீடியோவில் அவையில் சொல்கிற விஷயம் வந்து இந்த நீர்மூழ்கி கப்பலை வந்து செய்திருந்தா இங்கே நிறைய பேர் வந்து தப்பிச்சு போயிருப்பேன் அப்படியாண்டு அப்படி சொன்னவேல். குறிப்பாக வந்து அந்த இரும்புகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த வீடியோவில் சொல்லினோம். இந்த இரும்புகள் எல்லாம் இலங்கையில் இவையில் கொண்டு வந்திருக்கலாது, வெளிநாடுகளோட உதவி மூலம் ஆஸ்திரேலியா அதே மாதிரி இன்னொரு நாடு மட்டும் சொன்னவேல். அந்த நாடுகளோட உதவியோடு தான் இந்த இரும்புகளை இங்கே கொண்டு வந்திருப்பினோம் செய்திருப்பினோம் அப்படின்னு சொன்னவேல். குறிப்பாக ஒரு ஆக்கள் நிற்கிற மாதிரி நான் இந்த வீடியோ இருந்துச்சுன்னா விஷுவலில் வந்து நான் உங்களுக்கு போகிறேன், நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்களை வந்து அந்த காணொலியில் ஒரு நேவியின் உதவி மூலமாக தான் நவேல் வந்து பார்த்துருந்தவேல். அதிலெல்லாம் பார்க்கல உண்மையிலுமே வியப்பாக இருந்தது. அவ்வளோ பெரிய கப்பலை செய்து உண்மையாக அது சொல்லல, அது அவ்வளோ இரும்புகள் அவ்வளோ ஒரு தொழில்நுட்பம் அந்த இந்த ஒரு இதில் இருந்தது. ஆனால் அது வந்து செய்து முடிக்கலை அப்படி என்றும் சொன்னவேல். செய்து முடித்திருந்தால் கதை வேறு என்றதையும் சொல்லியிருந்தவேல். உண்மையிலுமே வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து அந்த கப்பலை வந்து நாங்கள் கண் மூலமாக பார்க்கலாம் போயிட்டு அது எங்கே கொண்டு போயிருப்பினோம் அப்படின்றது தெரியலை இது வரைக்கும். சரி, அதோட இன்னும் ஒரு விஷயத்தை வந்து நான் நினைக்கிறேன் இப்படி வெளியாக இருக்குது எப்படி இந்த இடத்துல கப்பல் தொழிற்சாலையை வச்சிருப்பினோம் அப்படின்ட்டு. ஆனால் எங்களுடைய அன்பு தமிழ் குரு வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தவர் அன்றைக்கு. நேற்று நானும் வந்து பார்த்தேன் அன்றைக்கு. இப்படி இந்த மரங்கள் இருக்குதான், இந்த மரங்களுக்கு கீழ்ப்பகுதியில் தான் வந்து எல்லா செயல்பாடுகளையும் வந்து மேற்கொண்டிருக்காங்க. அந்த உடாக்கில் வந்து ஒரு இதாக வெட்ட வழியாக அதில் பாருங்க, ஒரு வெட்ட வழி அப்படியே அந்த மரத்துக்கு கீழே வெளியில் ஆக்களுக்கே தெரியாத அளவுக்கு இருந்திருக்கு. அதான் இந்த கிடங்களை பார்க்க தான் கிபிர் அடித்த கிடங்கு மாதிரி இருக்கு. இந்த இவ்வளோ ஆல்பம் அதெல்லாம் கிபிர் அடித்தோ இல்லை அந்த பங்கர் ஒரு செட்டப் பாருங்க, சுற்றி வர அப்படியே கவனம் ப்ரோ, சுற்றி வர அப்படியே ஒரு பண்டு மாதிரி ஒரு அமைப்பில் நடுவுக்குள்ள இருந்து எல்லா தொழில்களும் வந்து செய்திருக்கிற மாதிரி இருக்குது பார்க்கல. இதே அப்படி ஒரு 6 அடி 7 அடி வரும் எல்லாம் இதான்ட்டு தோன்றுட்டு. ஆனால் நாங்கள் அப்படி சொல்கிறோம், ஒரு சில இடங்கள் அப்படி இருக்கலாம். சில வேளை இந்த இடத்துல கிபிர் தாக்குதல் வந்து நடந்தாலும் நடந்திருக்கலாம். ஆனால் கிபிர் தாக்குதல் மாதிரி தான் இல்லை, அப்படி தூக்கி போட்டிருக்குது வழியில். அங்கால அதெல்லாம் காடு அப்படி உள்ளுக்குள்ள இது கோர மாதிரி இருக்குது.
இதில் நான் காட்டின தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் அந்த உக்கி ஃபுல்லாகவே இந்த இரும்பு தூள்களாக தான் இருக்குது. ஆர்மியாக இந்த கப்பல் அந்த இது நீர்மூழ்கி கப்பலை வைக்கிறதுக்காகவே இது போட்டிருக்கணும் நம்ம நினைக்கிறேன். அதுக்கு தான் போட்டு இல்லாட்டி இது முதல் கிடந்தோ தெரியாது. அவங்க அந்த வார சிங்கள மக்களுக்கு அந்த காட்சிப்படுத்துறதுக்காக ஒரு மியூசியமாக வந்து நீங்கள் குறிப்பாக இப்போ கூகுளில் அடித்தாலுமே காட்டும் சப்மரின் ஜாட் அப்படின்னு அடிச்சிங்களாண்டாலே இந்த ஒரு இடத்தை தான் காட்டும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து அங்கே பக்கத்தில் இருக்குது. அதுக்கு முதல் இந்த கேம்ப் இருந்ததுக்கான அடையாளங்கள் என்னென்னதை விட்டுட்டு போயிருக்கணும் அப்படின்றத நாங்கள் போய் பார்ப்போம். பெரும்பாலும் ஆர்மி ஒரு இடத்த விட்டு போயினோம்னா எல்லாத்தையும் உடைச்சு ஏற்றிருக்கணும். உடைச்சி ஒன்றுமே இந்த நிரந்தரமாக விட்டுட்டு போக மாட்டாங்களா? அதை விட்டுட்டு போனால் அவங்கள பத்தியப்படாது யுத்தத்துக்கான அடையாளமாக வந்து இருந்துரும் அப்படின்றதுக்காகவும். குறிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயுதங்கள் கொண்டுறதுக்கான ஒரு பாக்ஸாக இருக்குது. சரி, அதோட இதில் ஒரு கட்டடம் இருந்து அதையும் வந்து இடித்து விழுத்திட்டு போயிருக்கணும். குறிப்பாக வந்து இதில் இன்னும் ஒரு விஷயத்தை வந்து அண்ணாவும் ப்ரோவும் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன ப்ரோ இது நான் ஃபைபர் மாதிரி போட்டு இது மாதிரி கிடாக்கு. இங்கே ஒரு ஓட்டை மாதிரி கிடாக்கு. ஓட்டையும் இருக்குது இங்கே. இதில் பார்க்கல மைண்ட்ஸ் இருக்கிற அந்த படங்களில் காட்டுற அந்த துண்டு மாதிரியே இருக்குது. இஞ்சால பாருங்க, இஞ்சாலையும் அந்த இது செய்த பண்டுகள் தான் சுற்றி வர பண்டு அடிச்சிருக்கேன் போல இருக்கேன். இதால் அப்படியே நேராக போன பெரிய பண்டு வாங்க. நானும் இந்த நேற்று வந்து தான் பார்த்தோட எதனா தெரிய போகிறாங்க. இங்கே இதெல்லாம் அடிச்சுட்டாங்க, ஃபுல்லாகவே இடிச்சு தர மாட்டோம் வாங்கிட்டான். ஆனால் அந்த ஆயுதங்களை அப்படியே விட்டுட்டு போயிருந்தா நாங்கள் பார்த்துருக்கலாம், வடிவாக பார்த்துருக்கலாம். எங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல. குறிப்பாக நாங்கள் அந்த ஒரு விஷயத்தை பார்க்கல. அதுக்கு பெர்மிஷன் எங்கே பார்க்க போகிறனாலும் பெர்மிஷன், கொழும்புல பெர்மிஷன் எடுக்கணும்னு ஒரு கெத்தாக சொல்லுவேன். இங்கே பாருங்க, இந்தியாவில் வந்து உள்ளுக்குள்ளே பாருங்க ஒரு இது இது மாதிரி இருக்குது பாருங்க, உள்ள இடவழி இருக்குது. இருந்தாலும் ஒன்றும் தெரியாது. அதான் நான் கேட்ட விஷயம் இந்த இதில் என்ன வேறு மாதிரி ரேடரா வண்டு வரைக்கும் தெரியாமல் இருந்திருக்கோம் அப்படின்னு கேட்டேன். இந்த பாருங்க, இதான் அந்த இது அடிச்சாங்க, வண்டு அடிச்சிருக்காங்க பாருங்க. ஓப்பா, இந்த மணல் ஃபுல்லாகவே மணல். இது அந்த பூனேரியில் இருக்கிற அந்த ஒரு பேஸ் இது மாதிரி இதை வச்சிருக்கீங்க. இப்படியே போல மண் இங்கே பெரிய குழவி கூட அங்கே பாருங்க. ஓ, கிட்ட போனீங்கன்னா கதை சரி சம்பவம் செஞ்சிடும். இங்கே எந்த பெரிய ஓடவும் மேலாது. நல்ல காலம் வேண்டாம், நான் வந்து காணல. உங்களை அது கண்டிருந்துச்சுனாலும் சம்பவமாக இருக்கும். எப்படி இருக்கு? பக்கத்தில் போய் திறந்துச்சோ, அது மூத்திர குழவி போல் இருக்கும். என் பக்கத்தில் போய் காட்டுறேன். ஆனால் திறந்துச்சேன்டா சரி, இன்றைக்கு ஹாஸ்பிட்டலில் தான் என்ன பார்க்க வேண்டியிருக்கும். இதில் உங்களுக்கு இதை கூட பக்கத்தில் போனோம்னா எனக்கு சம்பவம் ஆயிரும். இதுக்கு தாண்டி ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஆனால் 3 பேரும் சில வேலை ஹாஸ்பிட்டலில் போய் படுப்போம். அந்த சந்தர்ப்பம் 5 நாளே காணும். நல்ல 5 நாள் சரி சம்பவம் ஆயிரும். பொறுத்த இடத்துல கொத்திட்டேன்னா சரி கதை. எப்படி தெரியும் அந்த இப்படி அந்த என்ன படம் ஐ படத்தில் வீங்கி போயிருக்கும். எப்படி வீங்கின மாதிரி தான் இருக்கு. இந்தியாவில் என்ன கிடக்கோ தெரியாது, அங்கே நான் போக இல்லை. இதுல எல்லாம் நாங்கள் நடந்து தெரியற பேர் யோசிக்கிறது இல்லை. ஏன்னா அந்த ஊராக்கள் எல்லாம் தெரியணும் தாராளம். இல்லை மாடெல்லாம் மேய்க்கணும். மற்ற எங்கே பாருங்க அப்படி அடிச்சிட்டு விட்டுருக்கு கிடக்குதான் மாதிரி தான். வண்டும் அந்த காலத்தில் யுத்தத்தில் பெரிதும் இந்த அந்த வண்டுக்கும் தெரியக்கூடாது, இந்த வண்டு இருக்கிறது தெரிஞ்சா முள்ளங்க வேணும். அடுத்த 5வது நிமிஷம் 6வது நிமிஷத்தில் புளியம் மரம் இங்கே பாருங்க, நல்ல புளியங்காய் நிற்குதுங்க. அப்படி இஞ்சால பக்கம் எல்லாம் பாருங்களேன். இதுலேயே இந்த சின்ன இருக்குல்ல, இந்த இது சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே பிஞ்சு புளிக்காது, நல்லா இருக்கும். லைட்டாக புளிக்குது, நல்ல ஒரு சம்பளம் செய்யணும். குறிப்பாக நாங்கள் பார்க்குற இந்த தொண்டு ஃபுல்லாகவே வந்து கப்பல், அதாவது கடற்படையினர் பயன்படுத்தின ஆயுதங்களை வச்சுருந்தவை எல்லாமே எடுத்துகிட்டு போயிடணும். இந்த ஒரு விஷுவலையும் வந்து நான் உங்களுக்கு போடுறேன்னு நீங்கள் பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்குன்ட்டு இந்த இடம்.
இப்போ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. குறிப்பாக நாங்கள் இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படகுகள் நீர்மூழ்கி படகுகள் இருக்குது தானே, அதுகளை ஏற்றிட்டு வர்றதுக்கான அந்த பெட்டி ஒரு டிராக்டர் மாதிரியும் ஒன்று செய்து வச்சுருந்தேன் ப்ரோ. டொக்குன்னு சொல்கிறேன். டொக்கு என்ன டொக்கு அதை பார்க்கக்கூடிய மாதிரி நிறைய இந்த ஒரு 5-6 வச்சுருந்த வேல். இதுக்குலாம் அந்த பெரிய நீர்மூழ்கி கப்பலை வச்சு செய்திருக்கேன். இதுதான் நாங்கள் பார்க்க வந்த முக்கியமான ஒரு இடம். இது என்ன இடம்? இதுதான் அந்த நீர்மூழ்கி கப்பல் உற்பத்தி செய்கிற இடம். ரைட். உற்பத்தி செய்கிறதா கொண்டு வந்து செக் பண்ணுறதா இருக்கும். ரெண்டும் தான். அப்படி தான் நினைக்கிறேன். இவ்வளோ ஒரு பாதுகாப்பாக வச்சிருக்கணும்னா அதுக்காக தான் இருக்கும். இதில் பாருங்கள், கிட்டத்தட்ட நான் நினைக்கல ஒரு 10-20-100 அடிக்கு மேலே அதே அந்த கணக்கு தான். அதே கணக்குக்கு வந்துருந்துருக்கும். சில வேளை அதை செக் பண்ணுறதுக்காக செய்தவே தெரியல. இருக்கலாம். இதில் பார்க்கல உங்களுக்கு தெரியும். இங்கே வேறு அதே மாதிரி இதெல்லாமே வந்து தனி இரும்பு. இவ்வளோ இரும்பு எங்கேருந்து எடுத்திருந்தவே தெரியலைங்க. இதுக்குள்ள தாக்குமோ தெரியல. கீழே இரும்பு இருக்கா இல்லை? 20 அடி இருக்கும் பாருங்க மேலே இருந்து. அந்த கப்பல் இருந்தா இல்லை? ஓ, எது அந்த கப்பல் இரும்போது இருக்கா? இருக்கலாம். அந்த கப்பல் இரும்பு, அதாவது அந்த முள்ளிவாய்க்காலில் இருக்குது. அந்த ஒரு இதை எடுத்துகிட்டு வந்துருப்போம். குறிப்பாக வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே இந்த வெடிப்பட்ட அடையாளங்கள் மாதிரி இருக்குது, சுட்ட அடையாளங்கள் மாதிரி இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே இப்படி நிறைய அடையாளங்களை நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படி அந்த அதுலேயும் இருக்குது. இரட்டை வாய்க்காலண்டே பேர் வந்தது. இரட்டை வாய்க்காலண்டு பேர் ஏன் வந்தது தெரியாது. ஆனால் இங்கேயும் ஒரு துயிலும் இல்லாமல் இருக்குது. அதில் நான் இருக்கா இந்த வீடியோவில் காட்டியிருப்பேன். பக்கத்தில் இருக்குது. இதில் வந்து ஒரு 100 மீட்டருக்குள்ளே இருக்குது துயிலும் இல்லை. ஆனால் இன்னும் ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு இடமும் கூடி கொஞ்சம் நாளில் உக்கியே இல்லாமல் போயிடும் போல் இருக்குது. இதில் பாருங்கள் அப்படியே சரிஞ்சு போய் கொண்டு இருக்குது. அதே மாதிரி அந்த ஒரு துண்டிலே வந்து வெடியல் பட்டதுக்கான அடையாளம் இருக்குது. வெடியல் பட்டிருக்குமா இல்லை அது உக்கி அப்படி வந்துட்டு தெரியல என்ன ப்ரோ? இருக்கலாம். 2 நடந்திருக்கு. யுத்தம் நடந்ததானே எதுவும் சொல்லி கொண்டு இல்லை. எதுவும் நடந்திருக்கலாம். இல்லை இதைத்தான் நான் சொன்னேன். அதெல்லாம் வடிப்பட்ட அடையாளம். வடிப்பட்டதான். உக்கி இப்படி வேற அடிச்சிருக்கு. செல்பீஸ் கிட்டத்தட்ட ஒரு பின்னால் டிப்பர் பெட்டி இருக்குது தானே, அதை மாதிரியே இருக்குது. இல்லை இதுவும் பண்டு அடிச்சிருக்காங்க பாருங்க. இந்த அங்கே கூட இருக்குதாங்க சுற்றி வர. இதை அந்த காலத்தில் தாக்குறதுக்கு முதல்ல என்ன செய்திருப்பினோம்? பார்க்குறதுக்கு நான் பெரிய அப்போ ஜேசிபி எல்லாம் இருந்திருக்குமா? ஜேசிபியை வச்சு ஃபுல்லாக மண்ணை எடுத்து போட்டு தான் இதை இறக்கி போட்டு தான் மண்ணை கொண்டு கிட்ட மூடி இருப்பினோம். அப்படியும் ஒரு இதுலேருந்து ஒரு 30 அடிக்கு மண் எடுத்திருப்பினோம். அதுக்கப்புறம் தான் பண்ண அடிச்சிருக்கேன். இதில் பாருங்கள், இந்த ஒரு இடத்துல இருந்து அப்படி அங்கால பார்த்தீங்கன்னா கடல் ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 300 மீட்டர்லேயே வந்து கடல் இருந்திருக்கு. இதில் செக் பண்ணிவிட்டு அப்படியே எழுது கொண்டு கடல் இறக்கி வைக்கணும் போல இருக்குது. இதுலேயே வந்து நான் நினைக்கிறேன் இதை சுற்றி 2 அடிபட்டிருக்கணும் போல இருக்குது. அடிப்பட்டது அவங்க அடித்ததுகள் வந்து விழுந்து இருக்குதோ, செல்லுகள் விழுந்தது அடையாளமாக இருக்கலாம். ஆனால் இது கீழே மண் தான் இல்லை, கான்கிரீட் பேஸ் எல்லாம் போட்டிருக்கணும். இதில் தெரியுதா கான்கிரீட் பேஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அங்காலையும் கொஞ்சம் பதிவாக போட்டிருக்கோமா இல்லை மண்ணான்றது தெரியல. நீச்சல் தடாக மாதிரியும் இருக்குது. ஆனால் இதே மாதிரி ஒரு இடம் புதுக்குடியிருப்புகளே இருக்குது இப்போயும் ஆர்மி இந்த கட்டுப்பாடில். அதில் நீச்சல் தடாகம் அது அங்கே அப்படம். அது நாங்கள் 2-3 தடவை போய் பார்த்துனாங்க, பார்க்க தெரிய வரையில. இதில் அப்படி இஞ்சால பக்கத்தையும் நான் வெளி பக்கத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். இதுகளை மட்டும் தான் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே வரேங்க, ஃபுல்லாகவே ஒட்டி செய்திருக்கிறோம். இதிலேருந்து அப்படியே கடற்கரை போகலாமா இல்லையான்னு யோசிக்கிறோம். இதுலேருந்து கடற்கரைக்கு வந்து பைக்லேயே போகலாம். அதோட வந்து இப்போ இந்த இடத்துல வியூவை வந்து நாங்கள் பார்க்க சில விஷயங்களை கூடி ரோன் ஷாட்டில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால் ரோன் ஷாட் 1 2 3.
சரி, இப்போ ரோன் ஷாட்டை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையில் இப்போ வந்து இந்த இடத்த விட இதிலிருந்து அப்படி நாங்கள் வந்த துண்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. அதுவும் அந்த வயல்கள் விதைச்சிருக்க சொல்ல தேவையில்லை. குறிப்பாக வந்து இந்த மியூசியம் வந்து இருக்கைகளை வந்து இன்னொரு விஷயத்தை வந்து நான் அந்த வீடியோவில் பார்த்தேன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூண்டு மாதிரி ஒன்று வச்சிருக்கணும். அந்த கூண்டுக்குள்ளே வந்து ஆட்கள் இப்படி நிற்க மட்டும்தான் அதுக்கான இடம் இருக்குது. அந்த காலத்தில் சில வேளை தவறுகள் செய்கிறது அல்லது ட்ரைனிங் ஏதாவது கொடுக்கறதுக்காக அந்த கூண்டை வந்து பயன்படுத்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பாக வந்து இதிலிருந்து நாங்கள் அடுத்ததாக இரட்டை வாய்க்கால் தொகுதி வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் யாரோடைய கதைக்கலாம் வேண்டாலும் ஆட்கள் இல்லை, அதான் பிரச்சனை. பாப்போம் போய்க்கல யாரையாவது நாங்கள் சந்திக்கிற மாண்டு இடத்துலேருந்து வெளிக்கிட்டோம். இரட்டை வாய்க்கால் துண்டு வந்து அதுக்குள்ள தான் இருக்கோம். அது என்ன எதுக்காக அப்படி பேர் வந்தான்றது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதிலேருந்து நாங்கள் இடது பக்கம் தானே திரும்பி வந்து நாங்கள் நேராக போகணுமென்று நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் முள்ளாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்ன இந்த ஒரு சின்ன துண்டுகள் ரோன் ஷாட்டில் நீங்கள் கவனிச்சிருந்தீங்களா தெரியும். ஓ முள்ளு தான். கிட்டத்தட்ட அந்த புது குடியிருப்பு கப்பல் தொழிற்சாலை ஞாபகப்படுது இந்த ரோட். இதிலெல்லாம் பாதை இப்போ வெட்டி இருக்கணும். அன்றைக்கு இவர் விரைக்கில் எல்லாம் பாதைக்கலாம்டா ஃபுல்லாகவே காடு வெட்டி போய் கிடந்தது. பைக் வந்து போகிற அளவுக்கு வெட்டிட்டாங்க, பிரச்சனை இல்லை. நான் நினைக்கிறேன் இந்த இங்கே தூயிலம் இல்லாமல் ஒன்று இருக்குது இரட்டை வாய்க்காலமா. இந்த இதுதான் பார்த்திங்கன்னா இரட்டை வாய்க்கால் தூயிலம் இல்லம் துப்புரவாக்கி இருக்கணும். இதான் தூயிலும் இல்லை வேணே. நிறைய பேர் இதில் இறந்துருக்கிறேன் வேணே. 250க்கு மேற்பட்ட ஆட்கள் வந்து இந்த இடத்துல இறந்துருக்கணும். தாட்டுட்டு அப்படியே போனதானே நான் யுத்தத்தில். சரி, கடற்கரை போம். இன்னும் ஒரு சில தினங்களில் வந்து இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். இது பாருங்கள், ஃபுல்லாகவே அந்த பண்டு மாதிரி வெட்டி வச்சுருந்துருக்கிறோம் அந்த காலத்தில். நாளைக்கு இந்த கடற்கரையில் ஒரு வாடி இருக்குமெண்டு வாடி எல்லாம் இல்லை, தனி கடற்கரை மட்டும்தான். சரி, இந்த இடத்துல நாங்கள் நிப்பாட்டிட்டு இதுக்கு பிறகு அப்படியே நடந்து போய் பார்ப்போம் இந்த கடற்கரையை. இப்போ நாங்கள் இந்த இரட்டை வாய்க்கால் பகுதியில் இருக்கிற இந்த ஆலமரத்தடியில் நிற்கிறோம். பெரும்பாலும் வந்து இந்த ஆலமரத்தடி என்னோட நிறைய பேருக்கு ஞாபகங்கள் வந்திருக்கும். அந்த காலத்தில் இதே மாதிரி ஆலமரத்தடி 2-3 இடங்களில் வந்து கஞ்சி காய்ச்சி குடித்த ஞாபகங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும். அதை தவிர்த்து இங்கே வந்து நிறைய யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களோட சான்றுகள் எல்லாம் இருக்குது, அதாவது அடையாளங்கள் எல்லாம் இருக்குது. எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக இதிலெல்லாம் பார்க்கல மன கஷ்டமாக இருக்குது. என்றாலும் என்னது எல்லாத்தையும் கடந்து தான் நாங்கள் வரணும், அதான் உண்மையான ஒரு விஷயம். குறிப்பாக இதில் வந்து இன்னொரு விஷயம் வந்து நாங்கள் பார்த்து நான் வந்த உடனே கண்ணாடி கிடக்குது, இங்கே லைட்டு கிடக்குது. கண்ணாடியை காட்டுவோம். கண்ணாடி கிடக்குது. இந்த கண்ணாடியின் மொத்தத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி இந்த கண்ணாடியின் மொத்தம் வந்து நாங்கள் முள்ளி வாய்க்கால்லையும் பார்க்கலாம். வேணே முள்ளி வாய்க்கால் இது பாருங்க, கிட்டத்தட்ட எத்தனை லேயர்? 1 2 3 4 5 லேயர் கிடக்கு. 5 லேயர் அடிச்சிருக்கணும். இங்கே இது வெயிட், எந்த ஒரு சின்ன துண்டுன்ற வெயிட்டே வந்து பயங்கரமாக இருக்குது. இங்கே இருந்து இதெல்லாம் கொண்டு வந்துருப்போம். எப்படி இதை பாவச்சிருக்கணும் அப்படின்றதான் தெரியல. பார்த்தீங்கன்னா ஒரு போத்தில் ஒன்று இருக்குது பாருங்க, சின்ன சோடா போத்தல். இந்த அளவு தான் இருக்குது. நான் நினைக்கிறேன் வெளியிலேருந்து எங்கேயா இப்போ மிதந்து வந்திருக்கு நினைக்கிறேன். இல்லாட்டி எதுவும் லிக்விட் பாவச்சோ தெரியல. அப்படி அங்கே கிணறு இது இந்த இடத்தையும் பார்க்க இதில் நிறைய சாமானை போட்டு எரிச்சதுக்கு அடையாளம் தெரியுது பாருங்க. கருப்பு என்ன ஃபுல்லாகவே இந்த கருப்பாக இருக்குது. சில வேளை அந்த காலத்தில் படகுகள் இருந்து அதுகளை எரிச்சிட்டு போயிருக்கலாம் ப்ரோ. இருக்கலாமோ, அப்படியும் இருக்கலாம். பாருங்க அந்த லுமால பழைய சைக்கிள், இந்த பழைய சைக்கிள் இது இருக்குது. நிறைய சாமானில் கிடக்கு, அப்படியே இங்கே சிதறி கிடக்கு பாருங்க. இதெல்லாம் இந்த ஆட்கள் இருந்து குண்டுகள் விழுந்து சிதறப்பட்டதுக்கான அடையாளங்கள் இருக்குது. இங்கே பாருங்க செல்லுன்ற பாருங்க, டம்ளரே வந்து சந்தளத்துக்கு வெடிச்சிருக்கேன். இதெல்லாம் நார்மலாக உக்கி இப்படி வெடிக்காது, இதில் ஏதாவது குண்டு விழுந்து தான் இப்படி தெரிஞ்சிருக்கும். வேறு எல்லாமே இருக்குது ப்ரோ. இதில் எரிச்சு தான் இருக்கணும் போல இருக்குது. நாங்கள் சும்மா குத்து மதிப்பில் சொல்கிறோம், அது உண்மையாக நடந்திருக்கும் போல இருக்குது. எரிச்சே தான். இதுதான் கிணறு. இந்த கிணறு அந்த காலத்தில் இருந்ததா இல்லையான்னு தெரியல, இல்லை ஆர்மியாக்கள் இப்போ தான் கட்டினா தெரியல. அவ்வளோ அப்படி ஆல்பம் வண்டி இல்லை. சில வேலை பாசி இருக்கிறாள் அப்படி தெரியுது உங்களுக்கு தெரியல. அங்கே உள்ளுக்க போகுதா தெரியா? நீச்சல் தெரியும் யாருக்காது, ஒருத்தருக்கு நீச்சல் தெரியாது. இல்லை அடிக்கிறாங்களுக்கு சம்பவம் செஞ்சு விட்டுரும் ப்ரோ கிணறு. இந்த மாதிரி திக்காக அந்த இதுகள் வண்டிகள் மாதிரி இருக்குது. அந்த காலத்தில் கேம்ப் அடிச்சு இருந்திருப்பீங்க வேணா. கேம்பில் அந்த என்ன சொல்கிறது, வண்டு இல்லை ப்ரோ, கூடாரம் போட்டு. கூடாரமோ டென்ட். கோப்பையெல்லாம் நிறைய பார்க்குறோம் இந்த இடத்துல. அப்போ இதில் கஞ்சி கொடுத்து தான் இருக்கணும் இந்த ஆலமரத்தடியில். அந்த நேரம் முள்ளிவாய்க்காலில் இந்த ஆலமரம் இரட்டை வாய்க்காலில் கஞ்சி குடிச்ச இடம் தான் நாங்கள் நிற்கிற இடம். இது அந்த முள்ளிவாய்க்காலில் இது இரட்டை வாய்க்கால் பகுதி. இரட்டை வாய்க்கால் இதில் இருந்துட்டு திருப்பி அங்கால முள்ளிவாய்க்கால் போய்க்கலாம். கடைசியாக அந்த மே 18 நடந்த சம்பவம் பிளேட்டுகளை.
அதான் இதை தான் காட்டினான். காட்டினீங்களே. ஆனால் இதெல்லாம் பாருங்கள், இதுலேயும் வந்து ஓட்டை விழுந்துருக்கு பாருங்க. ஓட்டை விழுந்துருக்கு. இதான் அந்த காலத்தில் வந்த ஃப்ளைட்டுகள். ஆனால் இதுலேயும் பாருங்கள், சாப்பிட்டு கொண்டிருக்கீங்கள திருச்சி பீஸ் அடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இந்த கடற்கரையை சுற்றி நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் ஒரு கிண்ணம் ஒன்று பார்த்து நாங்கள் இதெல்லாம் பாருங்கள், உக்கிய அப்படி வந்திருக்கும் எல்லாமே. எல்லா கிண்ணத்துலேயும் அப்படி என்ன பீஸ் அடிச்சிருக்கு. உடுப்புகள் நிறைய பாருங்க. இது அந்த காலத்து உடுப்பு ப்ரோ. அந்த காலம் சனம் இருந்தது. இதுலலாம் சனம் இருந்தது கிடையாது. இதுதான் பாருங்க, உங்கள் இதில் கிடக்குது. சில இதுக்கு அப்படியே விட்டுட்டே போயிருக்கலாம், இல்லை இறந்து கூட இருந்திருக்கலாம். இருக்கலாம், பொடியும் பிறந்திருக்கலாம். அப்படியே 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 மூடி போட்டு போகிறது தானே. வங்கர்களுக்கு இருந்தா வங்கர்களுக்கு வந்து மூணுனா அப்படியே விழுந்தா அந்த இடத்த போட்டுட்டு சனம் ஓடிடும். ஒரு நாளைக்கு 4-5 இடம் மாறி போன சனமும் இருக்குது. அப்படியும் நடந்துருக்குது. குறிப்பாக இஞ்சால பாருங்க நிறைய கோப்பையில் இருக்குது ப்ரோ. இந்த கட்டாயம் இதில் தான் இந்த கஞ்சியெல்லாம் கொடுத்துருக்கு. அப்படியே இஞ்சால பாருங்க இதில் இருக்குது. அப்படி நிறைய விஷயங்கள் வந்து இதில் நாங்கள் பார்க்குறோம். நிறைய பனங்கொட்டைகளும் இருக்குது இந்த இடத்துல. இதெல்லாம் சனம் இருந்ததுக்குரிய அடையாளம். இந்த தகரம் இல்லாமல் இருக்குல்ல. டாய்லெட்டுகள் டாய்லெட்டுக்கு மற்ற சனம் அந்த மண் வந்து சரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு கூட அந்த தகரத்தை பயன்படுத்தினது. அந்த உள்ளுக்குள்ள மண் விழாமல் இருக்கிறது. சரி, இன்னொரு விஷயம் வந்து இதில் நாங்கள் பார்க்குறோம். இந்த கேட்டில் பாருங்க, அந்த காலத்தில் இதில் அப்படியே இதெல்லாம் வச்சுருப்போம். அது ஒரு வித்தியாசமான லோகமாக இருக்குது. அப்படி இருந்திருக்கும். இதுகள் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பயன்படுத்தினா தரப்பாடுகள் இருக்குது. டெண்டுகள் அடிக்கிறதுக்கு பயன்படுத்தினா இருக்குது. வேணா இங்கே அந்த கட்டினபடியாக கிடக்கு. அந்த ஜுவனச்சாரோ ஏதோ ஒன்று கொடுப்பினோம். அதே நீல கலர் தான் இந்த கட்டினபடியாக கிடக்குது. அப்படியே கட்டி இருந்துட்டு கடைசியில் செல் தாக்குதல் குண்டு வெடிப்புகளோட விட்டுட்டு ஓடியே இருக்கு. கட்டே அவ்வளோ இல்லை. இதுலேருந்து ஒரு போட் ஒன்று இருக்குது. அதில் அதை தான் பார்த்து போய் கொண்டிருக்கோம். சரி, இப்போ நாங்கள் வந்துட்டோம். இந்த போட் இருந்த இடத்தடிக்கு ஃபுல்லாக அங்கே தொடங்கி இவ்விடம் வரைக்கும் இந்த போட் அடி இருந்திருக்கு போல இருக்குது. ஃபுல்லாகவே வந்து உடைஞ்சிட்டு அப்படியே உங்களுக்கு இஞ்சால பக்கத்தால் காட்டுக்குள்ள தெரியும். இதிலெல்லாம் அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும், என்ன தேவைகளுக்காக பயன்படுத்தியிருக்கணும் அப்படின்றது தெரியலை. இது அப்படியே புதப்பட்டிருக்கு போல இருக்கு. நான் பண்டு மாதிரி அங்கே இருந்து அந்த நாங்கள் கப்பல் பார்த்த துண்டுலேருந்து இங்கே வரைக்கும் வந்து பார்த்துக்கலாம்டா அப்படியே வந்திருக்குது. பண்டு மாதிரி அடித்து கிட்டத்தட்ட கடற்கரை வரைக்கும் பண்டு மாதிரி அடிச்சிருக்கணும். குறிப்பாக வந்து எங்களோட வந்த அண்ணா என்ன செய்கிறாருண்டா, அவர் கேம்பிங் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சின்ன சின்ன போத்தர்கள் எல்லாம் வித்தியாசமான போத்தர்கள் எல்லாம் இருக்குது. அதுகளை வச்சு சேர்த்து கொண்டு இருக்கிற பாருங்க. அந்த போட்டை எச்ச பகுதி தான் இதில் இருக்குது. படிச்சு சிதாரிய நிலையில் இருக்குது. 3 போத்திலும் வடிவாக இருக்குண்ணே, சூப்பராக இருக்குது. இது பாருங்க, அந்த போட்டுன்ற ஒரு பகுதி தான். அதுவும் ஒரு இது கீறி வச்சிருக்கணும் நட்சத்திரம் மாதிரி. இதை பார்க்கல அந்த அணியத்துக்கு மேலே ஒரு மூடி ஒன்று வரும். அதே மாதிரி தானே இருக்குது பார்க்குறதுக்கு. சில வேலை அங்கேருந்து இந்த பண்டு பக்கத்தாலேயே அப்படியே வாய்க்கால் மாதிரி வெட்டி இங்கே கொண்டு திருப்பின போல இருக்குது. இது வருங்க, மாடு தண்ணி குடிக்குது. அவ்வளோ நல்ல தண்ணி என்று சொல்லலாதான். ஆனாலும் பாசி இருக்குது ஃபுல்லாக. உடுப்புகள் தான். சில வேளை இந்த உடுப்புகளுக்கு கீழவே வந்து பொடிகள் இருக்கவும் போராளிட்ட உடுப்பு. இந்த உடுப்பை பார்க்க தெரியுது. ஓ வேணே. ஓ ப்ரோ, இந்த துணி சரியா உண்மையிலுமே இது ஆர்ண்டியோ என்னவோ தெரியல. ஆனாலும் எப்படி அந்த காலத்தில் பாருங்கள் சைட்டில் எல்லாம் அடிச்சு எத்தனை பொக்கெட்டு அடிச்சிருக்கிறேன். பாருங்களேன், 1 2 3 4. நாங்கள் இந்த காலத்தில் ஃபேஷன் போடுறதெல்லாம் அந்த காலத்தில் தேவைக்காக பயன்படுத்திருக்கோம். இப்போ அந்த பட்டன் மாடல் இருக்குது, பட்டன் வச்சு அடிச்சிருக்கேன். அந்த சைட்டு இது மாதிரி தானே இருக்கு வேணே, கொக்கி மாதிரி. எங்களுக்கு எப்படி இருக்குன்னா அந்த காலத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கலன்ட்டு சொல்ல தெரியலை எனக்குண்டா. இதுகளெல்லாம் வந்து கருப்பாக இருக்கிறால சில வேலை அந்த கரப்புலிகள் அந்த காலத்தில் பயன்படுத்தியிருப்போம் அப்படின்றது ஜோசிக்க வைக்குது. அது பார்த்த கையோடே நாங்கள் இங்கே கடற்கரை வந்துட்டு இதில் ஒரு அண்ணா வந்து இவ்வளோ அலை அடிச்சுமே வந்து வலை போட்டு மீன் பிடிச்சி கொண்டு தானே இருக்காரு அந்த இடத்துல. நிறைய விஷயங்கள் வந்து கடலால் அடித்து கொண்டு வந்து இந்த சைடில் விட்டுருக்கு. இதில் பாருங்கள், அந்த தேசம் வரைக்கும் ஒன்றையுமே காணல. அதில் இதுக்குலாம் போனவிட்டா சரி சம்பவம் தான். ஏன்னா எடுத்து போயிடும். அதான் அவ்வளோதான். .com தான் அந்த அண்ணையோட கேட்போம். வீசல போல இருக்கு, பீச்சு வேலை வீசுகிறார். இப்போ இதில் பாருங்கள் நிறைய குப்பை கூலங்கள் இருக்குது. ஆனால் இதில் ஒரு போத்தில் ஒன்று பார்த்தோன்னா நல்ல வடிவாக இருக்குது. தண்ணியெல்லாம் ஊற்றி குடிக்கிறது சூப்பரானது. அதே மாதிரி என்ன பிராண்டுன்றதே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு என்ன தெரியலை. இதில் மேலே போட்டிருக்காங்க ஆர்மியாக்கள் பாவிக்கிறது போல். ஆர்மியாக்களுக்கு ஸ்பெஷலாக எதுவும் செய்தவே தெரியலை. அந்த அண்ணா வந்து நாங்கள் வாரத்துக்கு முன்னாடி நிறைய தூரம் நடந்து போயிட்டார். குறிப்பாக வந்து இதில் ஒரு தாவர மண்ணா வந்தவர். இது வந்து கனகாலத்து பிறகு கரை ஒதுங்கி இருக்குன்னு சொன்னார். ஆனால் என்ன பேருன்னு தெரியல. அப்படியா? கடலில் தான் வந்திருக்கோம். அதான் இது வரைக்கும் நான் கண்டதில்லை கடற்கரையில். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இங்கே ஜாக்கெட் எல்லாம் ஒதுங்கி இருக்குது. அதான் இதெல்லாம் வேறு நாடுகள்லேருந்து இங்கே ஒதுங்கி இருக்கு போல இருக்குது. இப்படியே இந்த பழைய பொருட்கள் பார்க்குறேன்னா அந்த கடற்கரை ஃபுல்லாகவே பார்க்கலாம். அங்கே வரைக்கும் இருக்குது. வெயிலண்டா எந்த கடவுளே சொல்ல தேவையில்லை.
ஆனால் அந்த காலத்தில் இந்த இடத்துல டென்ட் அடித்து இருந்து ஒருவேளை சாப்பாட்டுக்கு எவ்வளோ பாடுபட்டு இந்த இடத்த விட்டு போயிருப்பினோம் இங்கே இருந்த மக்கள், இடம்பெயர்ந்து வந்த மக்கள். அதில் யோசிக்கல நாங்கள் வர்றதெல்லாம் கஷ்டம் இல்லைன்ற மாதிரி தான் தோணுது. இப்போ இந்த கடற்கரையில் இந்த இரட்டை வாய்க்கால் பகுதியில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் பார்த்துருப்போம். இதுக்கு பிறகு நாங்கள் அப்படியே வெளிக்கிடும். ஓகே, இப்போ இதுலேருந்து வெளிக்கிட்டோம். உண்மையிலுமே வந்து இந்த இடத்துல நின்று யோசிக்க அந்த காலத்தில் இப்படி ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கும் அப்படின்றது தான் கற்பனையில் வந்து ஒன்று இருக்குது. உங்களுக்கும் பார்க்கல அது ஒரு எண்ணம் இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இப்போ திருப்பி நாங்கள் புதுக்குடியிருப்பு பக்கம் தான் நாங்கள் போகிறோம். அதில் போய்க்கலாம் இடையில காட்டிட்டு வந்தார் ப்ரோ. பச்சை வயல், பச்சை புல் மூட்டைக்கு போகிறேன். ஐயாக்கள் விடியிலேருந்து பின்னேறம் வரைக்கும் இந்த இடத்துல மீன் பிடிச்சி கொண்டிருப்போம் போல இருக்குது. அவ்வளோதுக்கு நிறைய மீன்கள் இந்த இடத்துல பிடிபடுது, எனக்கு கண்டா தெரியலை. இவ்வளோத்தால் தான் நாங்கள் திரும்ப போகிறோம். இதில் சிங்கராசா மேரி அசாப்பாவோ இது ஒன்று போட்டிருக்கணும். இதுக்குள்ளே தான் ஒரு சேர்ச் ஒன்று இருக்குது போல் இருக்குது. பார்ப்போம், அதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் தெரியலை. இதால் தான் பச்சை புல் மூட்டைக்கு போகணும். ஓஹோ, இதில் எங்களுக்கு சம்பவம் ஏதாவது நேரம் இதை தாண்டியா போகணும். இதால் போயில ஐயாட்ட கேட்போம். பச்சை புல் மூட்டை இதாலையா போகிறது? அதால் போகணுமா? ஆனந்தபுரம் இதால் போகணும் என்ன? என்னண்டு தண்ணி இதே மாதிரி தண்ணி போகுதாங்க? இப்போ நாங்கள் பாதை மாதிரி வந்துட்டோம். என்னையா மீன் பிடிபடுதா? பெரிய வேலை ஐயா. இந்த இதுக்கு இப்போ மருந்து எடுக்கிறானுங்களே, ஏதோ ஒரு வருத்தம் இல்லை இந்த ஆஸ்துமா இதுக்கு மருந்து இப்போ தர்றவையாங்க? கூடுதலாக அந்த கடற்கரையில் வேலை செய்கிற அண்ணாக்களுக்கு தான் இப்படி வருதுன்ட்டு நான் ஒரு பெட்டிக்குள்ளே போயிருக்கேன். எனக்கு ஒரு டாக்டர் ஒரு ஆள் சொன்னவா வேர்வையால் வாருதுன்னு பனிக்கு கூடுது. பனிக்கு நீங்கள் உங்களுக்கு வேர்வை கூடுதலாக அந்த உப்பு வேர்வை படுறது தானே, அதால தான் உருவாகிறேன்னு சொன்னவில். ஆனால் ஆரம்பத்தில் தடுத்துருக்கலாம், நீங்கள் கவனிக்கல போல இருக்கு. எவ்வளோ ஆழமா இந்த தொழில் செய்கிறீங்க? இது நான் 56 வயசு. ஐயாட்ட நிறைய விஷயங்கள் கதைக்கலாம் போல இருக்குது. இது ஒரு அவேர்னஸாக தான் மற்றும்படி ஐயா இந்த இதுலேயும் தாக்கணும். அதான் தாக்கி கதைக்கணும் அப்படின்றத நான் கதைக்கல. என்னட்டு பார்த்தீங்கன்னா இது கட்டாயம் எல்லாருக்கும் கிட்டத்தட்ட மட்டக்களப்புலாம் நிறைய பேருக்கு வருதுன்னு அந்த டாக்டர் அக்கா ஒரு ஆள் சொன்னவா. சப்ஸ்கிரைபர் அண்ணாண்ட அக்கா தான். இப்போ போயிருக்கீங்களே இப்படி விஷயங்கள் இங்கே இருக்குது, அதுகளை தான் நாங்கள் கூடுதலாக பார்க்குறோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னவா. ஐயா வந்து 87, 83 வந்து இந்த இடத்த விட்டு வெளியில் போயிட்டு இப்போ தான் வந்திருக்கிறதாம். சரி, திருப்பவும் வந்து நாங்கள் மெயின் ரோட்டுக்கு ஏறிட்டோம். இதுலேருந்து எங்கேயோ ஆமி கேம்புக்கு பக்கத்தால் போகிற ரோட்டாம் அப்படின்ட்டு சொன்னவே. இப்படி ஓடுறதான் இப்போ பின்னால் வந்து அடிச்சு விட்ருவாங்க. இதால் தான் போகணும் போல இருக்குது ஆமி கேம்ப் அடியான்னு சொன்னவே. ஆனால் இதில் அப்படி எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. சில உள்ளே இருக்குமோ தெரியல. இது பாதை போட்ட பேர் போட்டே அழிஞ்சு போச்சு. இதனால் அப்படி இந்த பைக்கை முறுக்கி ஓரளவுக்கு நேற்று வந்து பார்த்திங்கன்னா திடீரெண்டு அந்த குளிரில் மலையில் நனைஞ்சு விட்டேன். எண்ணெயை வச்சுக்கொண்டு ஒரு வீசிங் கூட மாதிரியே வந்தது. அதெல்லாம் நித்திர இல்லை. என் கண்ணில் சில உங்களுக்கு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த ரோட்டால் வந்து அப்படியே வலது பக்கம் இதுக்குள்ளே தான் அந்த ஆனந்தபுர பாக்ஸ் சண்டையோ அதெல்லாம் நடந்தேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இப்போ வந்துட்டோம். திடீரென்று போய் கொண்டதோடு நின்றுட்டேன். சரி, இப்போ இதில் வந்துட்டோம். வந்த உடனே தான் எனக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. நான் நினச்சேன் பக்கத்திலே போகலாம்னா, ஆனால் இங்கேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வந்து நாங்கள் வயலுக்குள்ளே நடந்து போக வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. ப்ரோ, இந்த பச்சை புல் மூட்டையை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். இதில் வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த கடைசி யுத்தம் நடந்த நேரத்தில் வந்து இதில் தான் நிறைய போராளிகள வித்துடர்கள் விதைக்கப்பட்டதா. கிட்டத்தட்ட 450 பேருக்கு மேலான வித்துடர்கள் வந்து இங்கே விதைக்கப்பட்டிருக்குது. அது இப்போ ஃபுல்லாக இப்போ வயல் செய்துட்டோம் ஃபுல்லாங்கால. குறிப்பாக வந்து அந்த ஆலமரம் தெரியுது பாருங்க, அந்த ஆலமரத்துலேருந்து 2 வேம்பு தெரியுது. அந்த அவடத்தில் தான் இப்பயும் வந்து அடையாளங்கள் இருக்குது. அடையாளம் இருக்குது. இப்போ வீட்டில் தான் அதை கண்டுபிடிச்சிருக்கணும் இந்த தொழிலும் இல்லாமல் இருக்குன்ற வழியத்தையும். இப்போ ஒரு 2 கிழமைக்கு முதல் தான் போய் அதில் போய் வழிபட்டுருக்கு. இந்த முறை இதில் ஒரு விளக்கேற்றி ஒரு அஞ்சலி செலுத்துறதுக்குரிய ஏற்பாடுகளும் செய்து கொண்டு வைக்கணும்னு நினைக்கிறேன். பார்த்து நாங்கள் மற்றபடி
வயல் பிரதேசம் பண்ணுறபடியாக கொஞ்சம் மக்கள் வந்து போகிறதெல்லாம் கரைச்சல் மற்ற நெல் விதைச்சிருக்கு தானே இப்படி ஒரு பிரச்சனை. ஆனால் இப்போ அந்த எங்களுடைய வித்துடல்கள் இருக்கிறதுக்கு மேலாலே வயல்களையும் வயல் செய்யிருக்கு. அதான் 3 அடி உயரத்தில் இதாக்கினு சொன்னாங்க. இதில் வந்து என்னென்னா அந்த பின்னால் கண்டல் தாவரங்கள் கண்டல் காடு. அப்போ அதில் வந்து என்னென்னா தண்ணி நிற்கும். அப்போ இவங்கள் கிடங்கு தோண்டிருக்கணுமாம். அதில் ஒரு அண்ணன் தான் சொன்னார், கிடங்கு தோன்ற நேரம் அந்த பொடி விதைக்கிறதுக்கு அந்த நேரம் 3 அடியிலேயே தண்ணி வந்துட்டு. அப்போ அதால் பெருசாக விதைக்கல. 450 பேருக்கு பிறகு தான் ரெட்டை வாய்க்காலுக்கு போயிருக்கேன் கேள்விப்பட்டேன். அன்றைக்கு ஒரு அண்ணன் ஒரு ஆள் கதைச்சவர் நடந்தாமல். அந்த நான் கதைச்ச சில விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு வேறு இருந்துச்சுன்னா நான் எடுத்து போடுறேன். இந்த பச்சை புல்மோட்டை மாவீர தொழில்நிலத்தை வந்திருக்கிறீங்க, காணிக்கார் உரிமையாளர் வந்திருக்கிறார். என்ன நிலப்பாடு, எப்படியான சிரமதான பணிகளை செய்ய போகிறீங்க, என்ன நடக்க போகுது? மேலே இந்த பச்சை புல்மோட்டை தொழிலமில்லத்துக்கு எங்களுக்கு போக்குவரத்து பாதை தான் பிரச்சனையாக இருந்தென்றால் போய் வர்றதுக்குரிய பாதை இல்லை. அது ஒரு வயல் வரம்பால்தான் எங்களுக்கு போக வேண்டிய கிடக்கு. இப்போ எங்களோட அந்த அந்த பச்சை புல்மோட்டை பிரதேசத்தில் வயல் விதைக்கிற உரிமையாளரோட வந்திருக்கிறார். அப்போ அவரோட நாங்கள் கதைத்த போது அவர் இப்போவே சொல்லியிருக்கிறார், தான் மனமுகம் வந்து துயிலும் என்ற ரீதியில் இந்த காணியை நாங்கள் வழங்குவோம் என்று. அதே போல் மற்றவங்களும் தரக்கூடிய நிலப்பரத்தில் நிற்கிறாங்களென்று சொல்லி அவர் தன்னுடைய கருத்தை சொல்லிக்கொண்டு உண்மையிலே வந்து இந்த டைமில் இந்த மாவீர துயிலும் இல்லத்துக்கு அவர் வந்து போகிறதுக்கு ஒரு பாதை தாரன்ற ரீதியில் நாங்கள் உண்மையிலே வந்து அவர் உண்மையாக வந்து ஒரு நாங்கள் மதிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்க விரும்புகிறீங்க. உண்மையிலே இது உலகளமும் இது ஒரு எங்களுக்கு இங்கே இப்படி ஒரு துயிலும் இல்லாமல் இருக்குது. இந்த பச்சை புல்மோட்டைகளில் இப்படி ஒரு துயில் விதைய என்ன இப்போ கனவேரை அடக்கம் செய்த இடங்கள் இருக்குன்னு சரியும். ஆனால் இந்த இடத்தை நாங்கள் இதுவரையும் அடையாளம் கண்டு கொள்ள முடியலை. எங்களோட போராளிகளின் கடினமான உழைப்பால் இந்த இடத்தை தேடி பிடிச்சிருக்கிறேன். உண்மையிலே இந்த முறை இந்த இடத்துல நிகழ்வு செய்கிறத நாங்கள் உண்மையில மன நிறைவடைகின்றோம். மறுபடியும் எங்களோட அமைப்பு சார்பான ஒத்துழைப்பு இவருக்கு தாராளமாக நாங்கள் கொடுப்போம். நிச்சயமாக மக்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். இந்த பாதை பிரச்சனையில் இப்போ இந்த அண்ணன் சொல்கிற மாதிரி தன்னுடைய வயலுக்கால பாதையை விட்டு தர்றதுக்கு தான் மனம் சம்மதம் தெரிவிக்கிற மாதிரி நிச்சயமாக எல்லா மக்களும் இந்த வயலுக்குரிய எல்லா மக்களும் நிச்சயமாக இந்த விடுதலைக்காக போராடின அந்த உன்னதமான மாவீரர்கள் உறங்குற அந்த கல்லறைக்கு வந்து போகிறதுக்கான மக்கள் வந்து போகிறதுக்கான பாதையை எல்லாரும் மனம் முகழ்ந்து தெரிவினோம்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். எனவே இந்த முறை ஆரம்ப நிகழ்வுன்ற முறையில் ஓரளவு சிறப்பாகும். தொடர்ச்சியாக மிக இணைய துயிலுமில்லங்களை போல நல்ல முறையில் இதை நிர்வகிக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். சரி. மக்கள் இதுலேயும் வந்து ஒரு செல்லொன்று வெடிச்ச நிலையில் இருக்குது, பீஸ்களாக இருக்குது பார்த்தீங்களா. அப்படி இந்த இடம் ஃபுல்லாகவே அப்படியே கிடக்குது. இதெல்லாம் போகணும் பாதை. அந்த பெரம்பு இந்த அண்ணன் போகிற இதால் அப்படியே பெரம்பால் போகணும். இப்படி அங்கே அந்த பேம்பை தாண்டி அங்கால போகணும். இதுலேருந்து ஒரு 150 மீட்டருக்கு அங்கெல்லாம் இருக்குது அந்த மாவீர தொழில். குறிப்பாக இங்கேருந்து நடந்து அங்கே போகணும். அதால் வந்து உண்மையிலுமே அந்த மாவீர தினம் நடக்கைகளை வந்து பார்க்குறது ஒரு பிரயோசனமாக இருக்கும். அதை தவிர்த்து ரோனில் எடுத்தாலுமே எல்லாமே பச்சை பசையில்னு தான் இருக்க போகுது. ஏன்னா அதெல்லாம் நாங்கள் இப்போ இந்த இடத்துலேருந்து வெளிக்கிடுவோம். சரி, இப்போ வெளிக்கிட்டோம். இதில் நிறைய விஷயங்களை வந்து அவர் அந்த கிளிப் மூலமாக நீங்கள் பார்த்துருப்பீங்களே என்னென்ன விஷயங்கள் கழிச்சிருந்தவர் அப்படின்ட்டு. ஆனால் 450 பேரும் இந்த இடத்துல தாட்டண்டா இப்படி ஒரு சமரம் நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இதுலேருந்து நாங்கள் புதுக்குடியிருப்பு தான் போய் கொண்டிருக்கிறேன். இந்த இடமெல்லாம் நான் பயப்படாமல் எடுத்து போட்டதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கள ஜன்னலில் போட்டிருக்கணும். அதெல்லாம் நாங்களும் போடலாம், எங்களுக்கும் மதிய உரிமை இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் பிரச்சனை வரலாம். இப்போ மதிய உணவகத்தில் வந்து சாப்பிட்டோம் நாங்கள். இங்கே தெரிந்தானே இந்த என்ன மிதிவடி வந்து இப்போ அதில் சாப்பிட்டோம் நாங்கள். குறிப்பாக வந்து இந்த கடையில் இந்த கடையில் நான் சொல்ல விரும்பல, அதில் இயக்கப்பாட்டு போய் கொண்டு தான் அப்போ கேட்டுனாங்க. ஆனால் பயம் இல்லையாண்டு நான் யாருக்கும் பயப்படல தம்பி, அந்த சுட்டுட்டு போங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கிற விட்டுட்டு இயக்கப்பாட்டு வந்து போய் கொண்டு இருக்குது. குறிப்பாக வந்து புதுக்குடியிருப்பு மாவீர தினத்துக்கு வந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள். இதில் எல்லாம் கொடிகள் எல்லாமே கட்டியிருக்கணும். அதே மாதிரி அன்பு தமிழ் உறவம் வந்து இதுலேருந்து வெளிக்கிட்டார். நானும் இதுலேருந்து திருப்பி ஒட்டி சுட்டான் போய் அதுக்கப்புறம் மாங்குளம் போய் இப்போ மல்லாவியில் தான் போகணும். உண்மையிலுமே வந்து இந்த இடங்களெல்லாம் பார்க்க உங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு வந்து கவலையை தோண்டி இருக்கும், கவலையாக இருந்திருக்கும். எல்லாமே நினைவுகளை மீட்டி பார்க்குறதானே. அதோட இந்த வீடியோவை முடிச்சு கொள்கிறேன். இந்த வீடியோ ஏதாவது இருக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே.